அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாரத பிரதமருடைய பிறந்த நாள், அதாவது 75வது பிறந்த நாள் அப்படின்னு சமூக ஊடகங்கள்லையும் சரி, மற்றபடி உள்ள மீடியாக்கள்லையும் சரி, எல்லாத்துலேயுமே பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் அவரை குற்றம் குறை சொல்கிறவங்க இருக்கணும். அப்படி இருந்தால் தான், விமர்சகர்களும் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அப்போ தான் அவங்களுடைய பெருமைகளும் வெளியில் தெரியும், இல்லைன்னா அவங்கள்ட்ட இருக்கிற குற்றங்களும் வெளியில் தெரியும். சரி, இந்த பாரத பிரதமர் 2014 பாரத பிரதமராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இந்தியாவில் என்னெல்லாம் மாற்றம் வந்துச்சு அப்படிங்கிறத இந்தியாவில் இருக்கிற மக்களை விட வெளிநாடுகளில் இந்தியாவிலிருந்து போய் வேலை பார்க்குறவங்களுக்கு நிறையவே தெரிய வாய்ப்பு இருக்குது. உள்நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் சரியான கோணத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், ஜாதியாக இருந்தாலும், அதையெல்லாம் மீறி நாட்டுக்கு நன்மை செய்கிறவங்க அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா ஆட்சியாளர்களை பற்றியும் ஒரு பொதுவான பார்வை இருக்கும். அந்த பார்வையின் மூலமாக பார்த்தா இது பிரதம மந்திரி என்ன செஞ்சார் அப்படின்னு எல்லாம் தெரியும், என்னெல்லாம் டெவலப்மெண்ட் வந்துருச்சு, என்ன இது அப்படின்னு பட்டியல் நீண்டுகிட்டே போவோம். ஆனால் இப்போ சொல்ல வர்றது அவருடைய சமீபத்திலான ஒரு ராஜதந்திரத்தை பற்றி தான் பேசுகிறோம். அந்த ராஜதந்திரம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த வரிப்போர். இந்த வரிப்போர் வந்த காலகட்டத்தில் அமெரிக்கா சொல்லிச்சு, நாங்கள் வரியை இப்போ கூட்டிடுவோம், நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு நாங்கள் சொல்கிற மாதிரி வியாபாரங்களை உள்நாட்டில் எங்களுக்கு அனுமதிக்கணும், எங்கள் பொருட்களை விற்கிறதுக்கு அனுமதிக்கணும், அதே மாதிரி எங்கள் பொருட்கள் மேலே இருக்கிற வரிகளை நீங்கள் குறைச்சி தரணும், நாங்கள் இறக்குமதி பண்ணுற பொருட்களை அப்படின்னெல்லாம் சொல்லி இது பண்ணவும் இந்தியா அதுக்கு ஒத்துக்காது. இல்லை, உங்கள் பொருட்களை இங்கே கொண்டு குறைந்த விலையில எல்லாம் விற்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து வாங்கி உங்கள் நாட்டில் விற்கிற பொருளுக்கு நீங்கள் வரியை கூட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசாமல் இருந்துருச்சு. அவங்க உடனே என்ன பண்ணாங்க, நாங்கள் 25% கூட்டுவோம், நீ பேசாமல் இருந்தானா நான் 50% கூட்டுவேன், நீ இதுக்கு மசியல் என்ன நான் 100%, அதாவது 100% கூட்டுறதுக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடி மிரட்டிட்டு இருந்தாங்க. மட்டுமில்ல, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மட்டும் இல்லாமல் அவங்க கூட்டத்தில் உள்ள மற்ற அட்வைசர்ஸ், அதாவது ஆலோசகர்கள் கூட மிரட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்தியா இங்கே என்ன பண்ணிச்சு அப்படின்னு தான் பார்க்கணும். அதுதான் ராஜதந்திரம்னு சொன்னது. அதாவது இவங்களுக்கு யாருக்குமே ஒரு எதிர்குரல் கொடுக்கவே இல்லை. இவங்ககிட்ட யாருமே எதிர்த்து எந்த பத்திரிகைகளுக்கோ மீடியாக்களுக்கோ எந்த பேட்டியும் கொடுக்கல. அதே நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் என்கிறதுல மிக தெளிவாகவும் இருந்தாங்க. அதானது இனி அமெரிக்கா அப்படி ஒரு நீண்ட ஒரு பொருளாதார தடையோ அல்லது வியாபாரத்துக்கு முட்டுக்கட்டையோ போடுறதா இருந்தால் நம்ம வியாபார பொருட்களை விற்கிறதுக்கு மாற்று வழிகளையும் மாற்று சந்தைகளையும் நம்ம தேடணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணினாங்க, அரசியலில் எப்படி நிரந்தர எதிரியும் நிரந்தர நண்பனும் இல்லையோ அதே மாதிரி தான் ஜியோ பொலிட்டிக்கல் என்கிற ஒரு இதுலேயும் நிரந்தர எதிரியும் நிரந்தர நண்பனும் கிடையாது. அதனால் சைனா கிட்ட பிணங்கி இருந்தப்போ கூட ரஷ்யா கிட்ட பேசி சைனாவையும் வரவழைச்சு 3 பேரும் ஒன்று சேர்ந்து புதிய சந்தைகளை உருவாக்குற மாதிரியும், ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்கா நாடுகளில் எல்லாம் நம்மளுடைய செல்வாக்கை பெருக்கி அங்கே நம்மளுடைய பொருட்களை கொண்டு விற்கிற மாதிரியெல்லாம் மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. மட்டும் இல்லை, அரபு நாடுகளில் அதுக்குள்ள பெரிய கிடங்குகளை அமைச்சு இங்கே உள்ள பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு அங்கே இருந்து பல நாடுகளுக்கும் கொண்டு போகிற மாதிரியும் எல்லாம் புதிய வசதிகளை உருவாக்கிச்சு. அப்போ அமெரிக்கா பார்த்துச்சு, இவ்வளவு நாள் நாங்கள் மிரட்டுறோம், மற்ற நாடுகள்னா ஓடோடி ஐயோ இப்படி போட்டுறாதீங்க, எங்களுடைய வியாபாரம் பாதிச்சிடும், எங்கள் பொருளாதாரம் பாதிச்சிடும், எங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு எல்லாம் முன்னுக்கு இந்தியாவும் அப்படி தான் இருந்துச்சு, மற்ற நாடுகளெல்லாம் இப்படி தான் பண்ணும். ஆனால் இவன் என்னடா கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காக்காரன் யோசிக்க ஆரம்பித்தான். காரணம், அவங்க பேசுனதுக்கு எந்த எதிர்த்தரப்பு பேசவும் இல்லை. அவங்க வரியை கூட்டினப்போ சீனா செஞ்சது மாதிரி நீ 25 கூட்டினா நான் 40 கூட்டுவேன், நீ 50 கூட்டினா நான் 60 கூட்டுவேன் அப்படின்னு கூட்டமும் இல்லை. எந்த வீம்புக்கும் போகல, எந்த சவாலுக்கும் போகல, மௌனமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் தனக்கான சந்தையை மற்ற இடத்துல தேட ஆரம்பிச்சுது, புதிய உறவுகளை உருவாக்க ஆரம்பிச்சுது, புதிய வழிமுறைகளை பார்க்க ஆரம்பிச்சுது. மட்டும் இல்லை, மக்கள்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் வச்சார். என்னது, நீங்கள் ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா எந்த நாட்டில் உள்ள பிராண்டாக இருந்தாலும் அது உற்பத்தி பண்ணினது இந்தியாவிலே இருக்கணும், அது இந்தியர்களால் தயாரிக்கப்பட்டதாக இருக்கணும், அப்படி உள்ள பொருட்களை மட்டும்தான் வாங்குங்க. அதானது நீங்கள் எந்த சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் இல்லை அல்லாமல் நீங்கள் ஆடம்பர பொருளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்குகிற பொருள் உற்பத்தி பண்ணுறதோட பின்னணியில் இந்தியனுடைய வியர்வு இருக்கணும், அப்படிப்பட்ட பொருளை தான் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இப்படி அவர் வேண்டுகோள் வச்சதும் மக்களுக்கு எல்லாமே உண்மையிலேயே உணர்ச்சியும் வந்துருச்சு. இப்போ எல்லாம் பெரும்பாலான மக்கள் அதைத்தான் பின்பற்றுறாங்க. அப்படி இருக்கும்போது இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் சொன்னது என்னடான்னா, இதுதான் ராஜதந்திரம். இந்த தந்திரத்தையும் இந்த செயல்பாடுகளையும் பார்த்து அமெரிக்காக்காரன் அரண்டு போயிட்டான். அதாவது எந்த எதிர்ப்பையும் காட்டலை, எந்த இதையும் பண்ணலை, நீ என்னமோ சொல்லிட்டு போ, நான் அதை கண்டுக்கவே இல்லை, உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை,
எனக்கு முன்னேற வேண்டியது இருக்குது, நான் அதனால் என்னுடைய வழியை பார்த்து போயிட்டே இருக்கிறேங்கிற மாதிரி இந்தியாவுடைய போக்கை பார்த்து அரண்டு போய் கடைசியில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இந்தியாவில் போட்டி போட்டுக்கிட்டு இப்போ ஒரு குழுவே அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடத்துவோம், நாங்கள் பாரத பிரதமர் எங்கள் நண்பன் எல்லாம் பாரத பிரதமர் எங்கள் நண்பன், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம், மேற்கொண்டு எங்களுடைய வியாபாரங்களை தொடர்ந்து நடத்துவோம் அப்படின்னெல்லாம் அமெரிக்க அதிபர் சொன்னப்போ பாரத பிரதமரும் உங்களுக்கு விருப்பம் இருக்குது, நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா எங்களுக்கும் சந்தோஷமும் விருப்பமும் உள்ளது தான், எங்களுக்கு கையில் எந்த பணக்கமும் கிடையாது அப்படின்னு அவங்கள வரவேற்று வச்சு பேச்சுவார்த்தை நடத்துது. இதுக்கு பேர் தான் ராஜதந்திரம். அதனால தான் ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். மட்டும் இல்லை, ஒரு மேற்கத்திய நாட்டு பத்திரிகை நடத்தின 2 வருஷமாக நடத்தின ஒரு சர்வேயில் உலகளாவிய சிறந்த தலைவன் யார் அப்படின்னு உள்ள ஒரு சர்வேயில் முதல்ல நிற்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. 72% மக்களுடைய ஆதரவோடு நிற்கிறாரு. அமெரிக்க அதிபர் 44% தான் நிற்கிறாரு. பேக்கில் 3ஆவதோ 10ஆவதோ 8ஆவதோ எல்லாம் தான் நிற்கிறாரு. அந்த அளவு நம்மளுடைய பாரத பிரதமர் முன்னணியில் நிற்கிறதும் மிகப்பெரிய சந்தோஷம். இன்றைக்கி எந்த நாடாக இருந்தாலும் எந்த மக்களாக இருந்தாலும் கொஞ்சம் பொது அறிவும் உலக அறிவு எல்லாம் உள்ளவங்க முதல்ல கேட்குற விஷயம் என்னடான்னா, நம்ம நாட்டில் நமக்கு ஆட்சியாளராக பாரத பிரதமர் மாதிரி ஒரு ஆள் வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இதில் ஒவ்வொருவங்களுக்கும் ஒரு கட்சி இருக்கலாம், மதம் இருக்கலாம், இனம் இருக்கலாம், என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனால் அவங்கவங்க கையை நெஞ்சில் வச்சுக்கிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவரால் யாருக்காவது பாதிப்பு வந்திருக்கா? உள்நாட்டில் எவ்வளவோ அவரை விமர்சிக்கிறவங்க இருந்த பிறகு கூட அவங்கள்ட்ட பூ கூட நுள்ளி போட்டது கிடையாது. ஆனால் வெளிநாடுகள்லேயோ வெளிநாட்டை சார்ந்தவர்களோ இருந்துக்கிட்டு ஒரு தவறோ சொன்னால் அவனை அழிக்காமல் விட்டது கிடையாது. அப்போது தேசப்பற்று மட்டும் இல்லை, மக்களை எந்த அளவு நேசிக்கிறாரு. நீங்கள் எந்த மதமோ மொழியோ இருந்தால் கூட நீங்கள் எந்தாவது வகையில் அவரால் பாதிக்கப்பட்டமா? இல்லை, எல்லாரையும் ஒன்று மாதிரி தான் பார்க்குறாப்பில். இன்னும் நாட்டு நலம், நம்மளுடைய எதிர்கால சந்ததியுடைய நலம், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் எந்த கட்சியோ மதமோ எதுவாக இருந்துட்டு போட்டோம், ஆனால் அந்த பாரத பிரதமர் நீண்ட நாள் வாழ்ந்து பாரதத்தை வழிநடத்த வேண்டும் என்கிற ஒரு ஆர்வமும் ஆசையும் எல்லாருக்கும் இருக்கிறதாவே தெரியுது. அதானது நாட்டு நலம் விரும்பி மக்களுக்கும் நாளைய தலைமுறையை பற்றி சிந்திக்கிற மக்களுக்கும் அந்த ஆர்வமும் ஆசையும் இருக்குன்னு நம்புகிறோம். இதனால நம்மளுடைய பாரத பிரதமர் நீண்ட ஆயுள் பெற்று நீண்ட நாட்கள் பாரதத்தை வழிநடத்தி சிறப்பை இல்லாமல் இருக்கின்றவருக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் கொடுக்கட்டும்னு நம்மளுடைய இந்திய குரல் சார்பாக வாழ்த்து.